கரூர் சம்பவம் தொடர்பா விஜய ஒருமையில பேசி திட்டி தீர்த்த வீரலட்சுமி இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ வெளியிட்டு விஜய் அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதே நேரத்துல அந்த வீடியோல ஒரு கோரிக்கையையும் விஜய் கிட்ட வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கரூர் சம்பவம் தொடர்பா வந்து விஜய் வந்து அந்த அளவுக்கு திட்டி தீர்த்து இருந்தாங்க வீரலட்சுமி. இப்படி இருக்கும்போது மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க ஒரு கோரிக்கையும் முன் வச்சு விஜய்க்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த வீடியோ, எதுக்காக அந்த கோரிக்கை அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். தமிழக முன்னேற்ற படை கட்சியோட தலைவர் தான் வீரலட்சுமி. இவங்க வந்து சீமான் வழக்குல வந்து விஜயலட்சுமிக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் தொடர்ந்து வந்து ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆதரவாகவும் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில தான் கரூர் சம்பவம் தொடர்பா இவங்க வந்து குரல் கொடுத்தது. அதாவது கரூர் சம்பவம் தொடர்பா இவங்க பேசுறது பெரிய விவாதத்தை கலப்பிச்சு பேசு பொருளாவும் மாறிடுச்சு. என்ன அப்படின்னா கரூர் சம்பவத்தை வந்து யாருமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா கரூர்ல வந்து விஜய் பிரச்சாரம் போன இடத்துல வந்துட்டு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. அங்கு வந்து 41 அப்பாவி பொதுமக்கள் வந்து உயிரிழந்தாங்க. இது தமிழகம் மட்டுமல்ல நாட்டையே வந்து உழுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே இடத்துல அந்த கூட்ட நெரிசல்ல 41 அப்பாவி பொதுமக்கள் வந்து உயிரிழந்தாங்க. அந்த காட்சிகளை பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து விஜய்க்கு எதிராக நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு காரணம் விஜய் தான். விஜய்க்கு வந்து ஒரு பொறுப்பே இல்லை, பொதுமக்கள் மேல அக்கறையே இல்லை, அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அளவுக்கு கூட விஜய்க்கு ஒரு பொறுப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புனாங்க. அதே நேரத்துல வந்து விஜய் வந்து சரியான விதிமுறைகளை பின்பற்றவே இல்லை, பாதுகாப்பு நடைமுறைகளையும் பின்பற்றவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. அதுல குறிப்பா வந்து எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் வந்து குரல் கொடுத்தாரு. விஜய் மேல தப்பு இல்லை, தமிழக அரசு தான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்திருக்கணும், அவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த இடத்துல வந்து விஜய் இல்லாம உடனடியா வந்து சென்னை கிளம்பி வந்துட்டாரு. இதுவுமே பேசு பொருளா மாறிடுச்சு. பட் ஏன்டா உடனே கிளம்பி போனாரு, அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரியும், பொதுமக்கள் கூட இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து விஜய் என்ன பண்ணாருன்னா அவங்க உயிரிழந்தவங்களோட குடும்ப ஒவ்வொருத்தருக்குமே வந்து 20 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்தாரு. அதே நேரத்துல அந்த குடும்பத்துல உள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் அதை நான் அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தனா பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்திருக்காரு. இப்படி இருக்கும்போது உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினரை வந்து விஜய் வந்து சென்னைக்கு வர வச்சு பார்த்து ஆறுதல் சொன்னாரு. இதுவுமே விவாதத்தை கிளப்பிச்சு. ஏன்னா வந்து விஜய் நேரடியா போயிருக்கணும், நேரடியா போகல, பட் வர வச்சு பேசுனது தப்புதான் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பட் அப்படியே இருந்தாலுமே வந்து விஜய்க்கு வந்து ஆதரவா அந்த உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினருமே விஜய்க்கு ஆதரவா தான் பேசி இருந்தாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து பொதுமக்களோட ஆதரவு இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பிரச்சனைக்கு அப்புறமாவும் அவரோட ரசிகர்களா இருக்கட்டும், அவரோட தொண்டர்களா இருக்கட்டும், விஜய்க்கு ஆதரவா தான் குரல் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வீரலட்சுமி, அதாவது தமிழர் முன்னேற்ற படை கட்சியோட தலைவர் வீரலட்சுமி வந்து கரூர் சம்பவம் தொடர்பா வந்து வாயை திறந்தாங்க. என்ன அப்படின்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயும் விஜயோட ரசிகர்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா விஜயோட ரசிகர்கள் யாருக்குமே வந்து யாருமே பொன் கொடுக்காதீங்க, அதாவது அவங்க வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி யாரையும் தங்க வீட்டு பொண்ணை வந்து கொடுக்காதீங்க. அதே நேரத்துல விஜயோட ரசிகைகளுக்கு வந்து ரசிகைகளை யாருமே கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்ற கோரிக்கையை வந்து முன் வச்சாங்க. ஏன்னா வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து ஒரு குடிகாரங்களா இருப்பாங்க, அவங்க வந்து நல்லவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதனால விஜயோட ரசிகைகள் யாருக்குமே வந்து யாரும் பொண்ணை கொடுக்காதீங்க, யாரும் அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்ற கோரிக்கையை வந்து வீரலட்சுமி முன் வச்சாங்க. இப்படி இருக்கும்போது வந்து அதே நேரத்துல விஜயை வந்து ஒருமையில பேசி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் வந்து நிறைய விஷயங்கள் பேசி வந்து கொஞ்சம் திட்டி இருந்தாங்க. இது வந்து அந்த டைம்ல பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு, பேசு பொருளாக மாறி இருந்துச்சு. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தினருமே வந்து வீரலட்சுமி இப்படி பேசுறதுக்கு வந்து அவரை திட்டி தீத்தாங்க. ஏன்னா விஜய்க்கு ஆதரவா அவங்களோட குரலை கொடுத்தாங்க. இப்படி இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டா மறுபடியும் வீரலட்சுமி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அட அப்படி பேசின வாயாடா இப்ப இப்படி பேசுது, அதாவது விஜய் அந்த அளவுக்கு திட்டி தீத்தீங்க, இப்ப என்னடா திடீர்னு மன்னிப்பு கேட்கறீங்க, இதுல என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே கேள்வி எழ வச்சிருக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கரூர் சம்பவம் தொடர்பா விஜய்க்கு எதிராக வந்து திட்டி தீர்த்திருந்தாங்க. பட் இப்போ வந்து விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் இப்போ வைரலா மாறிட்டு இருக்கு. அதாவது அந்த வீடியோல வந்துட்டு வீரலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இப்ப ரீசெண்டா வெளியிட்டிருக்காங்கல்ல, அந்த வீடியோல வந்துட்டு
அண்ணா விஜய் அண்ணா என்னை மன்னிச்சிடுங்க, அதாவது உங்களை வந்து நான் வந்து அரசியல் ரீதியாகவும் என்னோட கருத்து ரீதியாகவும் விமர்சிச்சதுல எனக்கு தப்பு கிடையாது. பட் வந்து உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நான் வந்து பொது வெளியில பேசி உங்களை வந்து நான் ஒருமையில திட்டினதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால உங்களோட ஒருமையில பேசுனது வந்து என்னோட தப்பு தான், அதனால என்னை மன்னிச்சிடுங்க விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதே நேரத்துல இந்த மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா ஒரு கோரிக்கையை வந்து விஜய் கிட்ட வந்து நம்மளுடைய வீரலட்சுமி வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜயோட ரசிகை ஒருத்தவங்க வந்துட்டு 25% தீக்காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து விஜய் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அது சம்பந்தமா வந்து நானும் நிறைய அமைப்புகளை வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். அந்த பொண்ணுக்கு உதவ சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க, பட் நீங்க வந்து உதவியே பண்ணல, அதனால வந்து உங்க மேல எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. பட் இப்ப ரீசெண்டா வந்து சென்னை ரிப்பன் பில்டிங் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்புல வந்து ஒரு அம்மா வசிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவங்க பையன் வந்து கல்லூரி படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து கல்லூரியில ஃபீஸ் கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிங்கிள் பேரண்டா வந்து அந்த அம்மா வந்து அந்த பையனுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபீஸ் கட்ட முடியாம வந்து ரொம்ப நாளா தவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு அந்த பையனுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. என்னன்னா அந்த அம்மாவும் அந்த பையனும் உங்களுடைய தீவிர ரசிகர்கள். அதனால உங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து இந்த ஒரு உதவியை பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஃபீஸ் கட்ட முடியாம கல்லூரிக்கு போக முடியாம அந்த பையன் தவிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அதனால அந்த பையனுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அண்ணா விஜய் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அண்ணன் விஜய் அவர்களே வணக்கம். உங்களை வந்து நான் அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்யறதுல தவறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த விமர்சனத்தில் உங்களை வந்து நான் தனிப்பட்ட முறையில் ஒருமையில் பேசுனதுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒருமையில் பேசுனதுக்கும் இந்த நேரத்தில் அண்ணன் விஜய் அவர்கள்கிட்ட வந்து நான் நிபந்தனையற்ற மன்னிப்பை கூறுகிறேன். ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டம் மோவூர் கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுமி சௌமியா என்ற உங்களுடைய தீவிர ரசிகை 75% தீக்காயங்களோடு உங்ககிட்ட உதவி கேட்டிருந்தாங்க காணொலி வாயிலா. அந்த தங்கையின் சார்பாக நாங்களும் உங்களுக்கு வந்து எங்களுடைய அமைப்பு சார்பாக உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம். ஆனால் உரிய நேரத்தில் அந்த குழந்தைக்கு நீங்கள் உதவாதனால அந்த தங்கை வந்து இறந்துட்டாங்க. அதுவும் என் கண் முன்னே இறந்தது வந்து இனிமே எந்த ஒரு பெண்ணுக்கும் இது போல் ஒரு நிலைமை என்றைக்குமே வரக்கூடாதுன்னு அன்றைக்கே நான் நினச்சேன். ரெண்டாவதாக இன்னைக்கு தற்போது வந்து சென்னை ரிப்பன் பில்டிங் எதிரில் ஒரு அன்னச்சத்திரம் கட்டியிருப்பாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கட்டியிருந்த அந்த அன்னச்சத்திரத்துடைய வகாயராக்கள் இன்னைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த தாயும் உங்களுடைய தீவிர ரசிகை, அந்த தாயோடைய பையன் அவங்களும் வந்து உங்கள் மேலே பித்து உங்கள் மேலே பைத்தியம். கணவனால் கைவிடப்பட்ட குடும்பம் அது. அந்த தாயோடைய மகன் இன்னைக்கு கல்லூரியில் வந்து கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் இன்னைக்கு அவமானப்பட்டு இன்னைக்கு தேர்வு எழுத முடியாமல் நிர்கதியாக நிற்கிறாங்க உங்களுடைய ரசிகர். ரெண்டாவதாக உங்களுக்கு இந்த ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன். உங்களுடைய ரசிகர் அந்த இளைஞனை வந்து உங்கள் இயக்கத்தின் சார்பாக அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அந்த கல்வி கட்டணத்தை கட்டி அந்த இளைஞனை வந்து படிக்க வைக்கணும்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு கோரிக்கை விடுக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தாருடைய எதிர்காலத்தை கருதியும் அந்த இளைஞனுடைய எதிர்காலத்தை கருதியும் இந்த காணொலியில் அவங்க சம்மந்தப்பட்ட தகவல்களை வந்து நான் வந்து சொல்ல விருப்பப்படலை. அவங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அவங்கள வந்து அணுகுவாங்க. அவர்கள் மூலியமாக உடனடியாக அந்த இளைஞனுடைய உங்களுடைய ரசிகருடைய அந்த கல்வி கட்டணத்தை வந்து கட்டி அவங்க தேர்வு எழுதி மேற்கொண்டு பட்ட மேற்படிப்பு படிக்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கோரிக்கை விதிக்கின்றேன். அதாவது உங்க இயக்கத்தின் சார்பில் அண்ணா விஜய் அண்ணா நீங்க அந்த பையனுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோரிக்கையை முன்வைக்கிறேன். அதே நேரத்துல அந்த பையனோட வாழ்க்கை அதுக்கப்புறமா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த பையனோட பெயர்களையும் முகவரியும் நான் இதுல குறிப்பிடல. அவங்க வந்து அந்த மாவட்ட செயலாளர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட நிர்வாகிகளை வந்து அந்த தாய் வந்து சந்திச்சு பேசுவாங்க. தயவு செஞ்சு அந்த பையனுக்கான உதவிகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரலட்சுமி வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது. ஏன்னா கரூர் சம்பவம் தொடர்பா வந்து விஜய்க்கு எதிராக அவ்வளோ குரல் கொடுத்தாங்க, விஜயை ஒருமையில திட்டி தீத்தாங்க. அதே நேரத்தில் இன்னொன்று வந்து விஜயோட ரசிகர்களையும் ரசிகைகளையும் யாருமே காதலிக்காதீங்க, அதுதான் நாம வந்து கரூர் சம்பவத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அப்படின்ற மாதிரி வந்து வீரலட்சுமி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மது குடிப்பாங்க, அவங்க வந்து நல்லவங்க கிடையாது, அவங்க வந்து ஒழுக்கமானவங்க கிடையாது அப்படின்ற மாதிரியும் வீரலட்சுமி சொல்லியிருந்தாங்க.
அப்படி பேசினவங்க இப்போ திடீர்னு பல்ட்டி அடிச்சு விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. இதுதான் இப்ப விவாதத்தை கிளப்பியிருக்கு. எதுக்காக திடீர்னு வீரலட்சுமி இந்த மாதிரி ஒரு மன்னிப்பை கேட்கணும், ஒரு கோரிக்கையை வைக்கணும்? அதாவது விஜயை அவங்க அவ்வளவு திட்டி தீர்த்திருந்தாங்க. ஏன்னா ஒருமையில அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை முதற்கொண்டு, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க குடும்பம் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஒருமையில பேசி திட்டி தீர்த்திருந்தாங்க. இப்படி இருக்கும்போது நான் உங்களை தனிப்பட்ட முறையிலையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுனதும் தப்புதான், என்னை மன்னிச்சிடுங்க விஜய் அண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த கல்லூரி மாணவனுக்கு உதவி சொல்லியும் விஜய் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இந்த விஷயம் தொடர்பா என்ன நடக்க போகுது, மறுபடியும் இது தொடர்பா வீரலட்சுமி வீடியோவை வெளியிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.